உங்களோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்து உங்களோட அப்புறம் உங்களோட பசங்களோட மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஆதிக்கம் படுத்துதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது என்னன்னா, உங்க பசங்க நல்ல மைண்ட் செட்டோட இருக்கணும், நல்லா இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும், ஒரு விஷயத்த பெட்டரா பண்ணணும், பெட்டரா யோசிக்கணும், வின் பண்ணணும்னா நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். கரெக்டா? ஏன்னா உங்க ஜீன்ல இருந்து தான் அது வரும். கரெக்டா? சோ கல்ச்சரல் எதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட ஜீன் தாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப பயப்படுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பசங்க மேக்சிமம் பயப்படுறவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இல்ல அவங்க பயப்படுறவங்களா இல்லைன்னா மேபி உங்களோட ஜீன் அந்த இடத்துல ஒர்க் பண்ணாம இருக்கலாம், உங்களோட பரம்பரையோட ஜீன் இருக்கலாம். சோ ஜீன் தாங்க எல்லாமே. ஓகே, சோ நீங்க வந்து உங்களோட தாத்தா பாட்டி அவங்க முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் எதுவுமே மாத்த முடியாது. பட் நம்மளால மாத்திக்க முடியும்ல ஆஸ் அ பேரண்டா. நம்மளுடைய பசங்களோட பெட்டர் ஃபியூச்சருக்கு, பெஸ்ட் ஃபியூச்சருக்கு